Hello guys, welcome back to our channel. My name is Abhay Chouhanbhai. Anandita. So again, we are back with full movie scene reaction of Jai Bhim. Yeah, so let's get started. This is the second part today. Yes. So yes, let's get started. But to पहले from this channel, guys, please do subscribe us and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. நம்புங்க சார், இவங்க எல்லாரும் புது ஓட்டர்ஸ் தான். யாருமே இது வரைக்கும் ஓட்டு போட்டதே இல்ல. ரேஷன் கார்டு கூட இல்லாம எப்படி ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பேரை சேர்க்கிறது? அட்ரஸ்ன்னு ஒன்று வேணாமா? அது இவங்க தப்பா? சுதந்திரம் கடிச்சு 50 வருஷம் ஆக போகுது. ஆனா இவங்க கையில ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கூட இல்ல. நீங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பேசி ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்க சார், ப்ளீஸ். ஏமா ஐயா ஓட்டு போடுங்க அம்மா ஓட்டு போடுங்கன்னு கண்ட ஜாதிக்காரன் காலில் விழுவுற போதாதா? இன்னும் இவனுங்க குடிசையில் வேற போய் குனிஞ்சு நிக்கணுமா? போமா போய் Don't come in politics then. पॉलिटिक्स में घुसने के बाद ना ये लोग अपने आप को क्या समझते हैं वही मैं सोचती हूँ. Seriously, they feel like they are the king of the country. क्या? They are God. They are feeling like that only. Seriously, politics is उसको like कौन that बनाया? only. हाँ, सीट पे बिठाया कौन? हम लोग, हमारे सेवा करने के लिए, और वो लोग बोल रहे इसके घर में जाके They सर behave झुकाना है. like something different. This is so ridiculous. True. What is this? अरे यार इसका सारा गहना. Somebody has stolen. கோர்ட்டு போலீஸு எதுவுமே தேவையில்ல, இந்த கிளவியே போதும். ஆளுங்கட்சிக்கார வீட்டிலே கை வச்சிருக்கானவ போலீஸ் ஸ்டேஷன்ல எதுக்கு தண்டத்துக்கு? வெளியூர் போறீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலாம். புதால் யார் வந்தாங்களா? யார் மேல சந்தேகம் தான் சொல்லுங்க. எனக்கு யார் மேல சந்தேகம் இல்லை. ஊர் போய் சேர்ந்துருவீங்களான்னு எங்க தலைமை கேட்டானே அதே பிடிக்கிற பையன் வாய வச்சு நேரத்தை எல்லாமே போச்சு. யார் என்ன வரமா சொல்லுங்க, சரிக்கலாம். அந்த கோணமலை ஏற மாட்டி இருப்பானுங்களே அவனுங்க தான். பேரு யாரா? ராஜா கண்ணு. போயிட்டு 2 நாளில் வந்துடுது. வந்து 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஊருக்கு போகணும். பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு இருக்க முடியலன்னா எதுக்குடா வேலைக்கு வர? போய் வேலையை பாடுறான். நாளைக்கு 10,000 லோடி ஏற்றணும். பிடிச்சிடும் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க, தேடிட்டு தான் இருப்போம். எப்ப சார்? திருட்டு போன நகை பணம் எல்லாம் வித்து தின்னுபிட்டு வருவானுங்க, அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஜெயில போட்டுருவீங்க, எங்க வயிறு குளுந்துரும். They have declared that he only have stolen ராமா கோவிந்தன் and he is looking for him only. பாத்துக்கிறேன். ஆளுங்கட்சி பிரசிடென்ட் அண்ணா யாருன்னு காட்டு. Oh. ஏய் இந்தடா ஐயா இந்தடா ராஜாங்க வீடேங்கடா. ஐயா அந்த வேப்ப மரத்தடியில இருக்குது, அந்த ஊருங்க. ஐயா அங்கேங்க. பேசல யார் சார் தேறீங்க? அப்படியே நேரா They are seriously, they are treating these guys as an insects. Oh. என்னடி எங்கடி உங்க? Oh, she's pregnant. என்னதுக்கு சார் அதை தேடுறீங்க? எந்த ஊர் திருட போயிருக்கான்? திருட்டா? உன்னை எல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சா தான் பார்த்துட்டு வருவேன். கிளம்பு. Alright. இந்நேரத்துல சார் எதா இருந்தாலும் வெடிஞ்சதும் வந்துடுறோம் சார். பெரிய உலக அலை. Pregnant also, see ஓடினா how this guy is Pregnant behaving. यार. This is cruelty. मतलब they have like you know thought that he is only has stolen. They have decided actually, not thought. சார் அந்த பொண்ணு மாசமா இருக்காடா சார். அப்படியா? பலாபுரம் எடுத்து கொசம் பாப்பமா, போய் வேலை பாருங்க சார். ஏய் ஏத்துங்க. Yes. போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம், Yes sir. நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். கைது செய் கைது செய், ரவுடித்தனம் செய்த போலீஸை கைது செய். போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். ஒளிக ஒளிக. Okay. போலீஸா வக்கீலா? சார் வக்கீல் கோர்ட்ல வச்சு சட்டை கலட்டல. போலீஸ்கார சட்டை ஊத்தியா? இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்டட் பிரஸ் ரிலீஸ் கொடுத்துரு. நேற்று அடி வாங்கினவன் இன்னைக்கு வந்து போராட்டம் பண்றான். தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற லட்சணமா? யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ். கைது செய் கைது செய், ரவுடித்தனம் செய்த போலீஸை கைது செய். கைது செய் கைது செய். இப்படி அராஜகம் பண்ணதெல்லாம் படிச்சீங்களா? பிரச்சனை பண்ணாம அமைதியா இங்க இருந்து கிளம்புங்க.
போலீஸ்க்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு. முதல்ல சட்டத்தை மதிக்காத போலீஸ் மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அப்புறம் வந்து பேசுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அத்துமீறி நடந்துக்கிட்ட லாயரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பேன், பரவாயில்லையா? வக்கீல் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எங்க தைரியம் இருந்தா ஒரு வக்கீல் மேல கை வைங்க சார் பாப்போம். வைங்க சார், வச்சு பாருங்க. இந்த மினிட் ஃபைட் நடக்க போகுது. அடிச்ச போலீஸ் அரெஸ்ட் ஆகுற வரைக்கும் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் நடக்காது. ஏய் அப்படியே உட்காருப்பா எல்லாரும். Now, I have to lay it from front. வாட் மிஸ்டர் சந்திரு, போராட்டத்துல ஆளா கோஷம் போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ இங்க கேஸ் நடத்த வந்துட்டீங்க? மலோட், பிரச்சனை தீக்க தானே போராட்டம், வழக்கம் இல்லையே. இந்த இயரிங் விட்டு அடுத்த இயரிங் வரைக்கும் இவரோட பையன் ஜெயிலில் இருக்கணும். குட். சிவாய நம. என்ன மிஸ்டர் சங்கரன், நீங்க போராட்டத்தில் கலந்து இல்லையா? எங்க மிலாட், என்னால் பிபி சுகரோடய போராட முடியல. அதான் 10 நிமிஷம் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன். அப்போ கடைசி வரைக்கும் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பீங்க. சிவாவாய் நம்ம. சாரி மை லார்ட், ஸ்ட்ரைக்கா ஹியரிங் இருக்காதுன்னு நினைச்சிட்டேன். அரசாங்க வக்கீலுக்கும் ஸ்ட்ரைக்குக்கும் என்னங்க சம்பந்தம்? பொறுப்பு இல்லாம. மிஸ்டர் சந்திரு, ப்ளீஸ் ப்ரொசீட். மை லார்ட், பெண்டிங் இருக்கிற கேஸ் எல்லாம் முடிக்கிற போலீஸ்க்கு தான் ப்ரொமோஷன் டிஜிபி போட்ட ஆர்டர் எல்லா பத்திரிகையிலும் பேப்பர்லையும் வந்திருக்கு. அடுத்த 10 நாள்ல ஆயிரக்கணக்கான அப்பாவிகளை அவசரமா சார்ஜ் ஷீட் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்குது போலீஸ். மிலாட், காவல்துறை தன் கடமையை செய்தாலும் தப்பு, செய்யாட்டினாலும் தப்பு. ऐसा काम क्यों करे? 10 நாள்ல கேஸை விசாரிச்சு கடமையை ஆத்துற போலீஸ். அந்த கேஸ்லாம் ஏன் சார் பல வருஷமா பெண்டிங்ல வச்சிருந்தாங்க? ஸ்ட்ரேஞ்ச் லாஜிக் இல்ல? மை லார்ட், கொடுத்தாரர் காளியப்பனோட மகன் குளஞ்சி ஒரு இன்னசென்ட் ட்ரைப். அவரை விருதாச்சலம் போலீஸ் அடிச்சு வேன்ல தூக்கிட்டு போறத கண்ணால பாத்திருக்காரு காளியப்பன். அதை பத்தி விசாரிச்சப்போ போலீஸ் சைட்ல இருந்து எந்த சரியான தகவலும் கிடைக்கல. மிலாட், கொலஞ்சி is not an innocent tribe. This is a different He is case. an habitual offender. जो फर्स्ट सीन में दिखाया ना वो वाला ना. பழக்கம் உடையவர். Correct. உங்ககிட்ட ஒரு எஃப்ஐஆர் காப்பி இருக்குல்ல? ஆமா. கேன் யூ ரீட் இட் டு தி கோர்ட்? 2 திருட்டு கேஸ் சம்பந்தமா விருத்தாச்சலம் போலீஸ் கொலஞ்சியை தேடிட்டு இருந்திருக்காங்க. 20/10/94 மத்தியானம் 2 மணிக்கு ஒரு பார்ல இருக்கிற தகவல் கிடைச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. இது கடலூர் ஜெயிலோட எக்ஸிட் ரெக்கார்ட் காப்பி. 20/10/1994 அன்னைக்கு குளஞ்சி எத்தனை மணிக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதா ரெக்கார்ட்ல இருக்கு. படிங்க சார். மாலை 4 மணிக்கு. அது எப்படி சார்? சாயந்தரம் 4 மணி வரைக்கும் குளஞ்சி கடலூர் ஜெயில இருந்திருக்காரு. ஆனா 2 மணிக்கு விருதாச்சலத்துல போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மெலாட், போலீஸ் சொல்ற 2 திருட்டு குற்றம் நடக்கும் போதும் குளஞ்சி ஜெயிலுக்குள்ள தான் இருந்திருக்காரு. பொய் கேஸ் போற சில போலீஸ்காரங்க தான் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். தொடர் பொய் கேஸ் போடும் பழக்கம் உடையவர்கள். கரெக்ட். இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லை மெலாட், அதே நாள் ரிலீஸ் ஆன 12 ட்ரைப்ஸை கடலூர் ஜெயில் வாசலே வச்சு அரெஸ்ட் பண்ணி பொய் கேஸ் போட்டிருக்காங்க. சமூக அக்கறையில் ஒருத்தரோட உதவியால காளியப்பன் இந்த கோர்ட்டுக்கு வர முடிஞ்சது. மற்ற 11 பேருக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கல. 12 பேரையும் ஜாமீன்ல ரிலீஸ் பண்ண ஆர்டர் பாஸ் பண்றேன். மை லார்ட், இந்த 12 பேர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க 2 வாரத்துல 7000 கேஸ்ல குற்றவாளிகள். There is lot more big things are involved. எத்தனை பேர் அப்பாவிங்கன்னு தெரியாது. இப்போ என்ன எல்லாருக்கும் ஜாமீன் தர சொல்றீங்களா? ஒரு இடத்துல ஒரு தப்பு இல்ல, ஒரு இடத்துல மட்டும் 12 தப்பு. 7 பேரா 7000 பேராங்கிறது முக்கியம் கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை. Correct. अदालत किस चीज के लिए बनी है? उसी चीज के लिए. ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் தலைமையில விசாரணை கமிஷன் போடுறேன். 3 மாசத்துல ரிப்போர்ட் தரணும். அது வரைக்கும் டிஜிபி ஆர்டர் பாஸ் பண்ண அந்த 2 வாரத்துல சார்ஜ் ஷீட் போடப்பட்ட அந்த 7000 பேரும் சம்பந்தப்பட்ட கோர்ட்ல போய் ஜாமீன் வாங்கிக்கலாம். Correct. Thank you, my lord. சபாஷ். ஒரே கல்ல 7000 சந்துரு. 7000 மனுஷங்க சார். This is again a story of a lawyer, right? Wow. He will fight Story for of a lawyer. justice. Fight for For justice. each and everybody. He is looking He's so looking good, stunning, right, in this stunning in role. this getup. Correct. There's a lot of positivity. ஈரப்பட பிடிக்கிறான்ட்டு மலைவாழ் மக்களை பிடிச்சு சித்திரவதை பண்ணிருக்குது படை. இது படையா அடிதடி படையா? கைவிடு கைவிடு, அத்துமீறலை கைவிடு. சார், காவலுக்கு நிக்கிற போலீஸ்காரங்களை எவ்வளவு கேவலமா பேசுறான் பாருங்க சார். அசிங்கம் அவங்க பேச்சல இல்ல, நம்ம நடத்துலயும் இருக்கு. போலீஸ்னா ஏன் உங்களுக்கு அவ்வளோ கோபம், வெறுப்பு? யார் மேலேயும் வெறுப்பெல்லாம் இல்லை சார்.
சமூகத்து மேல அன்பும் அக்கறையும் இருக்கு. அதே அன்பு அக்கறையும் போலீஸ்காரனுக்கும் இருக்குங்க. அப்படிங்களா? That's not really. ஒரு முற்றுகை போராட்டம் இருக்கு, அவசியம் கலந்துக்குங்க. அடிக்காதே அடிக்காதே தொழிலாளர் வயிற்றில் அடிக்காதே 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 வயிற்றில் அடிக்காதே ஓகேங்க ஓகேங்க அந்த ஆட்டோ அனுப்பியா தொழிலாளர் ஒற்றுமை ஓகேங்க சார் 2 நிமிஷம் சார் உள்ள பிரச்சனை கேடிட்டாங்க சார் நான் இங்கே இருங்க நான் சார்ட்ட சொல்லிட்டு வந்துறேன் தொழிலாளர் ஒற்றுமை ஓகேங்க சார் ஓகேங்க ஓகேங்க சார் சார் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க கல்யாணி சார் அனுப்பி இருக்காரு வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க சார் So She's scared. looking so innocent, right? Scared I'm also. scared What's also. going on? She's pregnant. So tired. How difficult the situation of this lady. என்ன Pregnant lady நடந்துச்சோ அதை fighting அப்படி for Pregnant lady. எதையும் கூட்டவோ fighting for குறைக்கவோ her கூடாது. husband. புரியுதா? எங்கடி புருஷா Seriously. பார்க்கறது 5க்கு 10 கூலி வேலை ஏட்டையா திருட்டுதாளி எங்க தொங்குது பார்த்தீங்களா? உழைச்சி போய் உடம்புல தெம்பிருக்கும் போது நாங்கள் ஏன் சொத்துடணும்? வாய் முறை லத்தியா வாய் விட்டு கிண்டி போடுவேன். They are like devil. He is looking like Asur, right? Devil. This guy? That's what I told. Devil. Oh man, what is this? Seriously. These guys are devil only. How come they have decided that they are thieves? This is so Fair. bad. அவனுக்கு துட்டு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான். Oh, he left. He left. He was left not just getting to just to meet, see meet, because meet his the wife is pregnant, yeah. right? ஏய் எந்திரடா எந்திரா என்ன லாஜா சொகுசா படுத்துட்டு இருக்க எந்திரா ஏய் எந்திரா என்ன They are putting everybody in one lockup only. ஓடுறது பத்தலையா எந்திரி அச்சி எந்திரி ஏய் நீ உண்மையிலே புள்ள தச்சுதானா இல்ல சாரா எதுவும் கடத்திருக்கா? எஸ்ஐ குருமூர்த்தி எஸ்பி பேசுறேன்யா. ஐயா வணக்கம்யா. கதிரவேல் சார் கேஸ் என்ன ஆச்சு? ஐயா அக்யூஸ்ட் தப்பிச்சாங்கய்யா. நாளைக்குள்ள பிடிச்சிருவீங்க. எல்லா கேஸுக்கும் இதே சொல்லு. உன்ன மாதிரி உதவாக்கறங்களை வச்சு ஸ்டேஷனை ரன் பண்ணுங்கிறது ஏன் தலையெழுத்து. ஐயா இங்க நான் பிடிச்சிருவேன். ஆன் ஆர்டர் கெட்டு போச்சு நீங்க ஏன் தலை உருளுது? He is getting pressure, so he will do anything. ஐயா வணக்கம். He is getting pressure from the top. That's why he is doing anything. Oof, man. This is so much raw. மச்சம்மா வீடு எதுமா? கோயில் நடக்குது அந்த வீடு தாங்க. தம்பிக்கார தேடிட்டு வந்து நகை பணத்தெல்லாம் எங்கடி வச்சிருக்க? पूरा फैमिली को उठा रहा है. Seriously. How they are treating. எங்கன்னு சொன்னாச்சு இல்ல எல்லாரும் ஜெயிச்சு சார் எதுக்கு நீங்க தின முடிக்கிறீங்க?
This is a true incident, right? Yeah. I just can't believe people are doing like that. Can't believe this. They think anything. I mean, they are like, they never think this tribal people as a human. Man, seriously. I'm This is shaking, you know, like what we have seen this today. It is so much raw, man. it was so raw. Oof. And I just can't imagine that this kind of situation has actually happened with some people, And right? they say, I think this is nothing more than a worse thing has have happened. Has have From happened. whatever it is showing here. Yes. It's just because of things not to show so much raw. They are showing this much only, but it has been going since ages. A lot of the inhuman things has been in the society, right? Untouchability and this all kind of things. Upper caste, lower caste, they used to do it. So seriously, man. My grandma also used to tell like that this kind of upper caste lower caste was there actually that time also, that is long ago, and whoever were there in the lower caste family, they should not, you know, join any communal function, or they should not, you know, come to collect the water, drinking water also. Everybody will get the water, after that only they will come and collect the water, and they should wash the tap before leaving, so that, you know, in the next day people will come and they can, you know, use it properly. This kind of situation my grandmother used to tell me that, and I'm like is that, you know, that has happened. My voice is getting choked, you know, you can understand how I'm feeling. Whatever you are saying just is a little thing, So- small thing, but whatever we are seeing and this is क्या बोले, मतलब मेरे पास लैंग्वेज नहीं आ रहा कि मैं क्या बोलूँ. Seriously, so people were telling actually it is going to be very difficult for you, especially if people are telling to me, because I'm having very soft heart. Soft-hearted, I am having this kind of so much weakness. emotional. I cannot see this kind of thing actually. So still I'm sitting here just to, you know, like see this actually. I really want to witness this because of that. So it's going to be very difficult for me, right? yeah, lot of the different means hard things going to come in this movie, what I can see, right? Yes, This is just because two she's part just of, narrating the story now. correct, What will just, happen? 2 hours of the movie is still left. Still so left, a lot yeah. of the things are there yet in this She movie. was still pregnant, right? Yes. Her baby was there actually in the womb. That was I'm thinking. Okay. So yes, that is it for today's video. I hope you have enjoyed our reaction. If you do so, please don't forget to subscribe, guys. And also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.